அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா மேல்கூரை பூச்சி. ஒரு கட்டடத்தோட மேல்கூரை பூச்சி பெயர்ந்து எதனால் விழுது, அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எந்த நேரம் தெரியாமல் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் திடீர்னு மேல்கூரை பூச்சி வந்து விழும்போது ஒரு காயங்கள் ஏற்படுத்தும். இன்றைக்கி நான் இந்த டாபிக் பேச காரணம் என்னென்னா, நான் ஒரு செய்தி பார்த்தேன் எதாச்சும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வகுப்பறையில் மேல்கூரை பூச்சி வந்து விழுந்து 6 குழந்தைகளுக்கு மேலே விழுந்து காயம்பட்டிருக்கு. அந்த கட்டிடம் 33 லட்சம் ரூபாயில் திறந்து வைத்து கொஞ்சம் நாளே ஆன நிலையில் அந்த மேல்கூரை பூச்சி வந்து விழுந்துருக்கு. அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், இந்த மேல்கூரை பூச்சி எதனால் பெயர்ந்து விடுது. அப்போது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், ஒரு 30-40 வருடங்கள் கழிந்த கட்டிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேல்கூரை பூச்சி விடுதுன்னா அது சிமெண்டோட தன்மை ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிஞ்ச பிறகு அது தன்னாலே கீழே வரும். அது அப்படி இருக்கும். ஆனால் வேலை செய்து 1 மாதம் கூட ஆகலை அந்த பூச்சி கீழே விழுதுன்னா சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் மணலை போட்டு வேலை பார்த்தோம். மணல் இப்போது அரிதாக கிடைக்க இப்போது எம்சாண்ட் பிசாண்ட் நம்ம ஒரு பாறை கல் உடைத்து வர அந்த பொருளை வச்சு தான் எல்லோரும் வேலை பார்க்குறோம். அதனால் வரக்கூடிய ஒரு விளைவு தான் இது முதல் காரணம். அதுலேயும் மணலில் சிமெண்ட்டு கொஞ்சம் போட்டாலும் தரமாக இருக்கும். இந்த பாரம்படி எம்சாண்டில் சிமெண்ட்டு குறைச்சி போட்டால் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குதுக்குள்ள. அடுத்த காரணம் என்ன பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவை பொறுத்த மட்டும் இந்த விஷயம் எப்படின்னா, முதல்ல கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா, ஒரு தட்டு பூசணும்னா கிரவுட்டு, அதாவது சிமெண்ட்டு கலவை சிமெண்ட்டு மட்டும் அப்படியே போட்டு அடித்து அதுக்கப்புறம் தான் பூசுவாங்க. அதே இது கன்னியாகுமரி மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூரில் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் தான் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதனால எனக்கு தெரியும். அங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த சிமெண்ட்டு கலவை சிமெண்ட்டு தனியாக கிரவுட் அடிக்க மாட்டாங்க. அது கலையாகவே முதல்ல சேர்த்து மணல் சேர்த்து முதல்ல சிமெண்ட்டு கூட்டி சிமெண்ட்டு அதிகமாக போட்டு ஒரு அடி அடிப்பாங்க, திருப்பி அடிப்பாங்க, கனை ஏற்றிட்டே இருப்பாங்க. இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கனை இருக்காது, ஒரு 100 கணம் தான் வரும். இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து தண்ணி நினைக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தட்டு பூச்சானாலும் செவரு பூச்சானாலும் தண்ணி நினைக்க வேண்டியது மிகவும் தேவையான ஒன்று. ஒரு 3, 4, 5 நாட்கள் தொடர்ந்து ஒரு வாரம் சரியாக தண்ணி நினைக்கணும். தண்ணி நினைக்கும் போது தான் அது சரியான இதாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் நான் இந்த சம்பவம் தான் போட்டிருக்கேன். இந்த பெயர்ந்து விழுந்ததை பார்த்தா எனக்கு 100% டவுட்டாக இருக்குது. சிமெண்ட்டு கம்மி தான். ஏன்னா ஒரு கான்ட்ராக்டர் ஒரு வேலை எடுத்திருப்பான், ஒரு 500 பேருக்கு கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன் கொடுத்து அவன் சட்டியாக இருப்பான். அவனால் சிமெண்ட்டும் போட முடியாது, தெளிவாக வேலையும் செய்ய முடியாது. இதனால தான் சம்பவம் நடக்குது. அது வகுப்பறையில் நடந்தது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் மேலே விழுந்துருக்கு. இல்லை வகுப்பறையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம படுத்து கிடக்க நேரம், இருந்திருக்க நேரம், எந்த நேரம்னு இல்லாமல் இது தலையில் மேலே வந்து விழுந்துடும். ஒரு 35 வருஷம் கழிஞ்ச ஒரு வீடு அப்படி விழுந்துச்சுன்னா நிறைய பேர் நம்ம உடைக்கையை பார்த்துருப்போம். அந்த வீடு வச்சுட்டு விஷயமே இல்லை, அதை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம உடைச்சே தள்ளிடுவோம். அது அப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்போ கட்டக்கூடிய கட்டடங்களில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சா தான் சரியாக இருக்கும். முதல் விஷயம், சீட்டு போட்டு நம்ம வார்ப்போம். அப்போ ரொம்ப நைஸாக இருக்கும், அதாவது நல்ல ஒரு பாலிஷாக இருக்கும். அந்த இடம் ஒவ்வொரு கொத்தி அந்த ஒரு புள்ளி வைத்த பிறகு தான் தேய்க்கணும். இல்லைன்னா அந்த பூச்சி நிற்காது. இதே மாதிரி பட்ட விஷயங்களை கவனித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கும் கட்டடங்கள் சம்பந்தமாக நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.